Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்தி. இலங்கையின் அமைச்சரவை கூட்டத்தினை அவசரமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட்டியதினால் பரபரப்பு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் உறுப்பினர் அல்லாத ஒருவருக்கு ஆதரவு வழங்கப்படுவதாயின் பிரதமர் பதவி பொதுஜன பெரமுனவுக்கு கிடைக்க வேண்டுமென நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட சமூக ஆளுநர் குழுக்களுக்கு இடைக்கால தடை. பதில் பொலிஸ் மா அதிபரின் கீழாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பை மீறியுள்ள சபாநாயகருக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனாவால் மரணித்து தகனம் செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவ் பக்கிங் கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் விசேட அமைச்சரவை கூட்டம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பொலிஸ் மா அதிபர் குறித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது குறித்த இடைக்கால உத்தரவு மற்றும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு கால அவகாசம் அவசியம் என்று அமைச்சர்கள் கருத்தினையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பொலிஸ் மா அதிபர் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து அடுத்த 2 நாட்களில் அமைச்சர்கள் அதற்கான பதிலை அறிவிப்பது என்று நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். இதேவேளை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது நிறைவு செய்யப்படாத விடயங்களை பூர்த்தி செய்வதற்காகவே நேற்றைய அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதன்போது 10 முதல் 15 வரையிலான அமைச்சரவை பத்திரங்களுக்கான அனுமதி அளிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி அந்த அமைச்சரவை பத்திரங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பொலிஸ் மா அதிபர் சம்பந்தமாகவோ தேர்தல் சம்பந்தமாகவோ கலந்துரையாடப்படவில்லை என்று அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் உறுப்பினர் அல்லாத ஒருவருக்கு ஆதரவு வழங்குவதாயின் பிரதமர் பதவி பொதுஜன பெரமுனவுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் நாம் பெரமுனவிற்கு வெளியிலிருந்து வேட்பாளர் ஒருவரை கொண்டு வந்தால் கட்சிக்கு பிரதமர் பதவி கிடைக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். கட்சியின் சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படும் பொழுது கட்சியும் கட்சியின் அரசியல் குழுவும் பிரதமர் பதவிக்கான நபர் குறித்து தீர்மானம் எடுக்கும். அந்த தீர்மானத்தினை தனிநபர்கள் எடுக்க வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளருக்கான பொதுஜன பெரமுனவின் பெயர் பட்டியலில் தம்மிக்கு பெரேராவும் உள்ளார். அவரது பெயர் முன்னிலையில் உள்ளது. இன்னும் சில தொழில் முயற்சியாளர்களும் உள்ளனர். அமைச்சரவையில் உள்ள 2 பெயர்களும் உள்ளன. எனவே கலந்துரையாடியே தீர்மானிப்போம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட சமூக ஆலோசனை குழுக்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்கள் தங்களது நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக அரச சொத்துக்களை பயன்படுத்தாதிருப்பதை உறுதிப்படுத்துமாறு அரச நிறுவனங்கள் மற்றும் அதன் தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறு நீதியமைச்சின் செயலாளர் உட்பட்ட தரப்பினருக்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதில் பொலிஸ் மா அதிபரின் கீழாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். நீதிமன்ற விசாரணை முடியும் வரை தற்போதைய பொலிஸ் மா அதிபர் தான் முன்பு வகித்த பதவியை வகிக்க முடியும் என்றும் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினம் பதில் பொலிஸ் மா அதிபராக பொருத்தமான நபர் நியமிக்கப்படுவார் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணை முடியும் வரை பொலிஸ் மா அதிபர் இல்லை. அதனால் தற்காலிக பொலிஸ் மா அதிபரின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியின் கீழ் நாடு ஆளப்படும் பட்சத்தில் பதில் பொலிஸ் மா அதிபரின் கீழ் தேர்தலை நடத்துவது பெரிய விடயம் இல்லை என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார்.
போலீஸ் மா அதிபராக செயற்படுவதற்கு தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உடன் அமுலாகும் வகையில் 47 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் சேவையின் தேவை அடிப்படையாக கொண்டு இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த இடமாற்றத்திற்கு போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பை மீறியுள்ள சபாநாயகருக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். நபரை அடிப்படையாக கொண்டு பிரச்சினைகளை நாங்கள் முன்வைக்கவில்லை. பிரதமர் உறுப்பினராக உள்ள அரசியலமைப்பு பேரவையில் இடம்பெற்றதை திரிபுபடுத்தி சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தின் ஊடாக அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மீறப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்புக்கு முரணான இந்த கடிதத்தை கொண்டு ஜனாதிபதி வழங்கிய இந்த நியமனமும் சட்டவிரோதமானது. நபர்களை பற்றி நான் பேசவில்லை. இந்த விடயத்தில் அரசியலமைப்பு முழுமையாக மீறப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் வாக்களிப்பை தவிர்த்துக் கொள்வது எதிர்ப்பு தெரிவிப்பது என்று கருதப்படுமாயின், வாக்கு கிடைக்கப் பெற்றதாக கருதப்படுமாயின் பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் எனது தீர்மானம் மிக்க வாக்கினை ஆதரவாக வழங்குகின்றேன் என்று அரசியலமைப்பு பேரவையின் தலைவரான சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தன ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளார். தவறான வழியில் செயல்பட்டுள்ளார்கள். பிரதமர் இதனை நன்கு அறிவார். அவருக்கு பதிலளிக்க முடியாது. ஆகவே சபாநாயகர் அரசியலமைப்பினை மீறியுள்ளார். அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனாவால் மரணித்து தகனம் செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை அரசாங்கம் தொடர்ந்தும் மறைக்காமல் அதனை வெளிப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு மன்னிப்பு மாத்திரம் கோரி முடித்துக் கொள்ள முடியாது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளாகி மரணித்த முஸ்லிம் சமூகத்தின் ஜனாசாக்களை எரிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு மன்னிப்பு கோருவதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே ரவுஃப் ஹக்கீம் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இதனை முடித்துக்கொள்ள முடியாது. இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்க வேண்டும். இதற்கு காணாமல் போனவர்களின் பெயர் பட்டியலை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ரவுஃப் ஹக்கீம் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளருக்கு தபால் மூலம் வாக்களிப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் நடைபெறவுள்ளது. தேர்தல் காலங்களில் ஊடக நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்படுகிறது. நாட்டில் 17 பதிவு செய்யப்பட்ட தொலைக்காட்சி சேவைகள் உள்ளன. அதேபோல 52 வானொலி அலைவரிசைகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கை மற்றும் ஒளிபரப்பு பணிகளில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை உள்ள ஊடகவியலாளர்களுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்தினூடாக இந்த யோசனையை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்றும் ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார குறிப்பிட்டார். அந்த செய்தியுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய டிபிசியின் காலை நேர பிரதான செய்தி. மீண்டும் மாலை நேர பிரதான செய்திகளுடன் சந்திப்போம். TBC Tamil News.